எறும்பு போடுற இந்த பாட்டிலில் ஃபில் பண்ண போகிறோம். பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் இப்படி சும்மா உட்காந்துருக்கும் போது இப்படி எடுத்து போட்டு ஃபில் பண்ணிவிடுவேன். பரவாயில்ல, இங்கே பாருங்க, இவ்வளோது கொட்டிட்டேன். கையெல்லாம் சுத்தமாக ஹேண்ட் வாஷ் போட்டு கழுவிடணும். போட்டு பரட்டிட்டு, ஏன்னா பூச்சி மருந்து இல்லையா, அதுவும் இது ரொம்ப பவர். இது கரையான், எறும்பு இவைகள் எல்லாமே மனித இனத்துக்கு ஒரு சவாலாக இருக்கிற ஒரு பூச்சி இனங்கள். எறும்பு, ஈ எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு ஈ நம்ம சாப்பிடும்போது வந்துருச்சு அப்படின்னா அப்படியே நமக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அந்த அளவுக்கு நம்மளை டார்ச்சர் பண்ணிடும். அதே போல் எறும்பு ஒரு செகண்டில் அப்படியே முச்சு கடிச்சு எல்லா வேலையும் பண்ணி வச்சிடும். பாருங்க, இது ஆல்ரெடி ஃபில் பண்ணிக்கிற பாட்டில் தான். இதில் இந்த பாட்டில் மூடியில் 2 துவாரம் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க. கத்தியை காய போட்டு அப்படியே ஓட்டை போட்டு வச்சுருக்கேன். இது மூடிட்டு என்ன செய்யலாம், எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு. சரி, இப்போ என்ன செய்யறோம்னா, வாங்க வீட்டை சுற்றி இப்படி ஸ்ப்ரே பண்ணுறோங்கிறத காட்டுறேன். இப்போ எறும்பு மருந்து எங்கெல்லாம் போட போகிறோம் அப்படின்னு பாருங்க. இப்போ இங்கே வருங்க, இப்படி இந்த லைன்ஸ் ஃபுல்லாக லைட்டாக இப்படி போட்டு வச்சிடணும். இந்த பொந்து இருக்கிற இடம்லாம் போட்டுறணும். அடுத்தது இந்த இருக்கு பாருங்க, இதில் ஒரு கேப் தெரியுதா, இந்த கேப்பெல்லாம் இப்போ இந்த மழை நாளைக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் நம்ம ஒரு சின்னதாக ஒரு ரிப்பேரிங் ஒர்க்கு பார்ப்பேன். இதை இப்படி லைட்டாக போட்டு வச்சிடணும். இந்த வீட்டு செவுத்து ஓரமாக எறும்பு வந்துச்சு அப்படின்னா, அந்த நெருப்பெரும்பு மாதிரி வந்ததுன்னா கூட்டி தள்ளிட்டு போட்டுக்கலாம். லைட்டாக போட்டு வச்சிடணும். இது வீக்லி ஒன்ஸ் தான் பாருங்கள். இந்த ஒரு சின்ன பொந்து இருக்குது பாருங்கள், துவாரம் தெரியுது பாருங்கள். இந்த துவாரத்துக்கெல்லாம் இப்போ நான் ஒரு நாள் ஃப்ரீ டைமில் நான் அதுக்கும் ரிப்பேரிங் ஒர்க்லாம் பார்ப்பேன். வாரம் ஒரு மாதத்தில் ஒரு நாள், 2 மாதத்தில் ஒரு நாள் இந்த ரிப்பேரிங் ஒர்க்ஸ். இப்போ தானே இந்த பொந்தெல்லாம் பார்க்குறேன், கண்ணில் படுது. இதுக்கெல்லாம் சிமெண்ட் வாங்கிட்டு இருக்குது. இந்த சிமெண்ட்டை வச்சு இந்த இடத்துல எல்லாம் இப்படி இந்த பூச்சி பவுடர் போட்டு வச்சிடணும். இங்கே பாருங்கள், இப்போ இது இந்த சுவரும் இந்த தளமும் சேர்ற இந்த இடம் பார்த்தீங்களா, கேப்பு கொடுக்குதா, இந்த கேப்பில் எல்லாம் நம்ம பூச்சி பவுடர் போட்டு வச்சிடணும். இது மாதிரி வீட்டை சுற்றி எல்லா இடமுமே நான் போட்டு வச்சுருவேன். இந்த கேப்பு ஃபுல்லாக நம்ம பூச்சி பவுடர் போட்டு வச்சிடணும். இப்போ இந்த பாட்டிலில் பூச்சி பவுடர் கொட்டினதுக்கான உபயோகம் தெரியுதா, நான் இந்த மாதிரி ஒரு 4-5 பாட்டிலில் இந்த மாதிரி மூடியில் துவாரம் பண்ணி இந்த மாதிரி பூச்சி பவுடர் போட்டு அப்படி எங்கே ரொம்ப நெருப்பெரும்பு இருக்குன்னா உடனே எடுத்து நம்ம இது பண்ணுறதுக்கு அதை நான் போட்டு வச்சுருப்பேன். இதெல்லாம் வீட்டை பராமரிக்கிற விஷயங்கள், பாதுகாக்கிற விஷயங்கள். இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்தான், பட் இதை நம்ம அக்கறையாக கவனமாக செய்யும் போது அதற்கான பலன் நிச்சயமாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பராமரிப்பு வேலைகள் செய்வீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.